இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லிச்சுன்னா 2024 பார்ட் 2 5வது கேள்விக்குரிய விடையை பார்ப்போம். இது வந்து ரிக்வசியேஷனுக்குரிய கேள்வி, ரிக்வஸ்ட் பண்ண ஒரு ஆள், அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய கேள்வி தான் இது செய்யப்படுது. இதில் வந்து ஏ கேள்வி, இதில் 5வது ஏ கேள்வி. கேள்வி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் எழுதியிருக்கேன், இதில் வாசிக்கிறேன் பார்ப்போம். மூலர் விகிதம் முறையே 2 ஆன NO கேஸ் இனதும் O2 கேஸ் இனதும் ஒரு கலவை கனளவு 10 டெசிமீட்டர் கணம் ஐ உடைய ஒரு விறைத்த மூடிய கொள்கலத்தினுள்ளே புகுத்தப்பட்டு வெப்பநிலை Tயில் தாக்கம் புரிய விடப்பட்டது. ஒரு குறித்த காலப்பகுதிக்கு பின்னர் தொகுதி கீழே தரப்பட்டவாறு வெப்பநிலை Tயில் சமநிலை அடைந்தது. அந்த சமநிலை தந்திருக்கிறாங்க. சமநிலைன்னா 2 NO கேஸ் ப்ளஸ் அடுத்தது O2 கேஸ் சமநிலை என்னவா இருக்குதாம், 2 NO2 கேஸாக சமநிலை அடைஞ்சிருக்கான். ஆனால் சமநிலையின் பின்னர் அவதானிக்கப்படல குறித்து கொள்ளப்பட்டன. அவதானிப்புகள் குறித்து சமநிலைக்கு பிறகு அவதானிக்கப்பட்ட விடயம், அதாவது சமநிலையின் பின் அவதானிப்பு இது முக்கியம். ரைட், இதுல இருந்தா அந்த கேள்வி போய் கொண்டிருக்கும். முதலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாயு கலவையின் அமுக்கம். அமுக்கம் அப்ப வாயு கலவையின் அமுக்கம், அப்ப மொத்த அமுக்கம் வந்து தந்திருக்காங்க. எவ்வளவாம், 32 தர 8.314 தர 10³ பஸ்கால் இருந்திருக்காங்க. அதாவது 3 வாயுக்களுடைய மூல்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப மொத்த மூல்கள் எவ்வளவாம், 0.64 மூல். அடுத்தது என்னவாம், ஒட்சிசன், அந்த லெவல்ல இருக்கிற ஒட்சிசன், அந்த நேரம் சமநிலையில் இருக்கிற ஒட்சிசன் வந்திருக்காங்க, O2 வந்திருக்காங்க. அளவு 6.4 கிராம். இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு மூலன்னு பார்த்தோம்னா 6.4 கீழ் 32 கிராம் 0.2 மூலா மாற்றி வச்சுக்கொள்ளும். ஏற்கனவே ஒரு தரம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. 4வது விஷயம், கனவளவு வந்து 10 டெசிமீட்டர் கணம், அது சமன் 10 தர 10⁻³ மீட்டர் கணம். சரிதானே? ரைட், இவ்வளவு தரவுகள் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி, சமநிலையில் வாயு நிலையில் உள்ள ஒவ்வொரு இனத்தினதும் செறிவை மூல் டெசிமீட்டர் கணத்தில் கணிக்க. சமநிலையில ஒவ்வொன்றினுடைய செறிவை கணிக்கலாம். எங்களுக்கு இப்ப இறுதியாக இருக்கிற மூல் எங்களுக்கு தெரியும், இதுல ஒட்சிசன். இப்ப நாங்க வளமையா ஆரம்பத்துல ஒரு சமநிலை அமைப்பை நாங்க இப்படிதான் எழுதுனாங்க. என்ன முதல்ல, என்ன ஆரம்ப அளவு, அது என்ன அளவுலையாவது நாங்க எழுதலாம். என்ன ஆரம்ப அளவு வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுல முதல்ல தந்திருக்காங்க, மூலர் விகிதம் வந்து முறையே 2:1 என்ற அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டாங்க. அப்ப இது வைமூல் எடுத்திருந்தா இது 2 வைமூலாக இருக்கும் ஆரம்பத்தின் அளவு. சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம்னு சொன்னா, இதுல O2 அளவு. அப்ப இவ்வளவு எஞ்சி இருக்கிற, அப்ப இங்க பாருங்க, O2 அளவு எவ்வளவா இருக்கலாம். அப்ப கடைசியா இறுதியாக உள்ள அளவு பாருங்க, இறுதியாக உள்ள அளவு வளமையா நாங்க இப்படித்தான் எழுதுனாங்க. இறுதியாக உள்ள அளவு எவ்வளவாம், இங்க ஒட்சிசனை பொறுத்தவரை எத்தனையா இருக்கலாம், 0.2 மூல் இருக்காம் இறுதியாக இருக்கிறது. இப்ப 0.2 மூல் இருக்குது. நாங்க ஆரம்பத்துல மையன்னு எடுத்துக்கலாம். அப்ப தாக்கம் அடைஞ்சது என்னவா இருக்கும், இங்க நாங்க வளமையா தாக்கம்னு மாறி வர, இப்ப இந்த கணக்குக்கு மாறி வரும். தாக்கமடைந்த அளவு எவ்வளவா இருக்குதாம், இது எவ்வளவு, y இருந்தது 0.2 தாக்கம் அடைஞ்சா எஞ்சில் y - 0.2 தான் தாக்கம் அடைஞ்சது. இப்போ இது ஒரு பங்குண்டா 2 பங்கு, அப்போ 2 பங்கு தாக்கம் அடைஞ்சிருக்கு. இங்க 2y
எவ்வளவு 2y சைவரச 4 மூல் தாக்கம் அடைஞ்சிருக்கும். 2y 4 மூல் தாக்கம் அடைஞ்சிருக்கும். சரிதானே? அப்ப இது 2y இவ்வளவு தாக்கம் அடைஞ்சிருந்தா எங்களுக்கு எவ்வளவு உருவாயிருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னா உருவான அளவு வந்து இதென்ற 2 மடங்கு. அப்ப எவ்வளவு? அப்ப இறுதியாக உள்ள அளவு எவ்வளவா இருக்கும்? இதுல இது 2 மடங்கு. அப்ப 2y சைவரசன் 2 மூல். இது இறுதியாக இவ்வளவு உருவாயிருக்கும். இது தாக்கம் அடைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க இதுல எவ்வளவு இறுதியாக இருந்திருக்கும்? ஆரம்பத்தில் இருக்கிறது 2y 2y சைவரசன் 4 எங்களுக்கு தாக்கம் அடைஞ்சது. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சு விட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 0.4 மூல் தான் இவர் ரிப்பேர். ஆனா இது இவ்வளவும் சேர்ந்துதான் இவ்வளவு மூல் இருக்குன்றாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்? y பெருமதை கண்டமெண்டா ஒவ்வொன்றுடைய அளவை கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் இதுல இது மூன்றையும் சேர்த்தமெண்டா எங்களுக்கு எவ்வளவு வருது? 0.4 சக 0.2 சக 2y சைவரசன் 2 சமன் 0.64. இது இந்த இருக்கு இவ்வளவு மொத்த மூல் இருக்கான். அப்ப நான் இவ்வளவு தான் இருக்க போகுது இறுதியாக. அப்ப இதுல இருந்து இந்த 0.2 வெட்டலாம். வெட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரும்? 0.4 சக 2y சமன் 0.64. சரியா? ஓகே. இப்ப நாங்க 2y எவ்வளவா இருக்க போகுது? 0.4 போனா 2 வரும். சரிதானே? 4 போனா 2 4 வரும். 4 2 வரப்போகுது. இது அங்கால மைனஸ் தானே? மைனஸ் 2 வரும்போது 4 வரும். இப்போ 0.2 4 தான் எங்களுக்கு 2y. அப்ப இதன் அடிப்படையில் இது எவ்வளவு இருக்குன்னு இப்ப நாங்க கணிக்கலாம் வந்தா 0.2y தான் என்னவா இருக்க போகுது? 0.2 4. அப்புறம் இதுல 0.2 போயிட்டேன்டா மிச்சமாக உண்மையா இருக்கக்கூடியது எவ்வளவு? 0.04 வரும். மூல் தான் மிஞ்சும். இதுல மிஞ்சும் வேண்டா உருவாகி இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி இப்ப இருந்து எடுப்போம்டா சமநிலை வாயுவில் உள்ள ஒவ்வொரு இனத்தினரும் செறிவை கணிக்க. இப்ப செறிவு ஒவ்வொன்றையும் செறிவை சொல்லுவோம். அப்ப செறிவு எப்படி எழுதலாம்? செறிவு இது முதலாக கேள்விக்கு விடையாகவே நாங்கள் எழுதி கொள்ளலாம். இது முதலாக கேள்வியினை விட. சரியா? செறிவு பார்த்தோம்னா இது எவ்வளவு 0.4 மூல் எவ்வளவு இருக்குதாம்? இங்க எங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கு? இதை நாங்க டெசிமீட்டர் கணத்திலேயே போடலாம். எங்களுக்கு அங்க டெசிமீட்டர் கீப்லான்னு கேட்குறாங்க. எங்க 10 இருக்கான். 10 டெசிமீட்டர் கணத்துல இருக்கான். அப்ப என்னவா வரப்போகுது எங்களுக்கு செறிவு? 0.04 மூல் dm-3 என்னவா இருக்க போகுது? இவர செறிவு. இதே மாதிரி பார்த்தோம்னா 0.2 மூல் கீழே 10 dm வர்க்கம் dm கணம். அது வந்து எங்க 0.02 மூல் dm-3 என்று வந்துடும். சரி, இதான் அந்த விடை. முதலாவதுக்குரிய விடைகள் வந்து கொண்டிருக்கு எங்கள்கிட்ட. இதான் முதலாவதுக்குரிய விடை வருது. ஒவ்வொன்றையும் செறிவு கேட்குறாங்க. அடுத்து இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 0.04 மூலம் அது எவ்வளத்துல இருக்கு? 10 dm கணக்கில் இருக்கு. ஆகவே 0.04 மூல் dm-3 என்று வரும். இதுதான் முதலாவது கேள்விக்குரிய முழுமையான விடை. சரி, அதுக்கு பிறகு கேட்குறாங்க என்ன சொல்லிச்சுன்னா இவ்வெப்பநிலையில டீயில் சமநிலை. இது முதலாவது கேள்விக்குரிய விடை வந்துச்சு. இந்த முதலாவது கேள்விக்குரிய விடை. சரியானே? இப்ப கேட்கிற கேள்வி அடுத்து என்ன? சமநிலையில் வாயு அது சரி. ரெண்டாவது பார்க்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல. இவ்வெப்பநிலை டீயில் சமநிலை மாறிலி கேசியை கணிக்க. இப்ப கேசி என்றா என்ன? கேசி என்றது இப்படித்தான். சரிதானே? இந்த இருக்கிற இவரை நாங்க அப்படியே கேசியில் எழுதலாம். கேசி சமன் சரியா இவர செறிவு, அதாவது NO2 கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கின் கீழ் இந்த பிசமானத்தில் எழுதுறதானே கீழ் NO
கேஸின் இரண்டாம் அடுக்கு, அடுத்தது என்ன O2 கேஸின் முதலாம் அடுக்கு. இப்போ இந்த செறிவுகளுக்கு அப்படியே போட்டா சரி. இப்போ இதன்படி பார்த்தோம்னா NO கேஸின் செறிவு தான் இருக்கு. அதை போட்டோம்னா என்ன வரும் 0.004 வர்க்கம் கீழ் NO கேஸின் சரி. NO கேஸ் எவ்வளவு இருக்கு 0.04 வர்க்கம். அதுக்கப்புறம் O2 கேஸ் எவ்வளவு இருக்குது 0.02 ஓராம் அடுக்கு. இப்போ இதை நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் நாங்கள் 16 10 2 இது ஒன்று தானே. ஓகே, அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே பிரிச்சு எழுதலாமே, இல்லைனா ஒன்றுமே இல்லை. 0.004 தர 0.004 கீழ் 0.04 தர 0.04 தர 0.02 சமன். இதிலிருந்து வெட்டினோம்னா இது 10 இது 10 10 அப்போ 10 கீழ் என்ன 2 தர 10 ஓகே. அப்போ அரண்ய வெட்டினமாக இருந்தால் எங்களுக்கு வரும் அரண்ய வெட்டினம்னு சொன்னால் ஆகவே 0.5 இங்கே அழகு என்ன இருக்கும் இங்கே இருக்கிற அழகு இங்கே இருக்கிற வெட்டுப்பட்டா மேலே வரும்போது மூல் -1 dm கணம். சரியா? ரைட். சரி, இப்போ மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ் வந்துடும். சரியானே? அப்போ எங்களுக்கு கேசி வந்துடும். விட கேசி இப்படி நான் வேறொரு பேனியால் எழுதுறேன். கேசி எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இந்த கேசி இதில் வச்சுருக்கேன்னா உண்மையில் இருக்கக்கூடிய விட எத்தனாவது கேள்வி ரைட் 2வது 5 இந்த ஏ இந்த 2வது கேள்வி கேள்விக்குரிய விட கேசி சமன் 0.5 மூல் -1 dm வர்க்கம். அதில் ஏதாவது மட்டம் தட்ட சொல்லியிருக்காங்களா? ஏதாவது இல்லை, நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், இல்லாட்டி 5 சாயம் ஒன்று கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. சரி, அப்போ இது 2வது கேள்வி விட.